மனுஷனுக்கு மட்டும்தான் வலி வேதனைன்னு இருக்கா? ஆன்மாவுக்கு வலி வேதனை இருக்காதா? எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு. அந்த 13ஆம் நம்பர் வீட்டுக்கு போகாத வரைக்கும் நான் எவ்வளவோ சொல்லியும் ராம் கேட்காம அந்த வீட்டை வாங்கினா. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு நடந்தது. உண்மை சம்பவம். யாரெல்லாம் பார்ட் 1 வீடியோ பார்க்கலையோ அதை போய் பாருங்க. அப்பதான் பார்ட் 2 வீடியோட கதை என்னன்னு புரியும். சரி, இப்ப நம்ம நேரத்தை கடத்தாம வீடியோக்குள்ள போலாமா? இவங்க நாளைக்கு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு ரம்யாவுக்கும் சரி, ராமுக்கும் சரி, ஏன் ரம்யாவோட அப்பா அம்மாவுக்குமே ஒரே டைம்ல வேற வேற விதத்துல கெட்ட கனவு வந்திருக்குங்க அந்த வீட்டை பத்தி. ரம்யா என்ன கனவு கண்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, இவங்க அந்த வீட்டுக்குள்ள போறதுக்காக கதவுல சாவியை போட்டு திறக்கிற அந்த டைம்ல திடீர்னு ஒரு பெரிய பூச்செடி அவங்க தலையில விழுந்து அதுல மண்டை உடைஞ்சு கீழே விழுந்து இறந்து போன மாதிரி அவங்க ஒரு கனவு கண்டிருக்காங்க. ராம் என்ன கனவு கண்டாருன்னா, இவர் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாடிப்படியில மேல ஏறி மேல இருந்து லிவிங் ஹால பாத்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு மேல இருந்து ஒரு கயிறு அவர் கழுத்துக்கிட்ட வந்து இறுக்கி அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏத்துது. அவரால் கத்த முடியல, கழுத்து நல்லா இறுக்கிருச்சு. துடிக்க துடிக்க இறந்து போற மாதிரி கனவு அவருக்கு வந்திருக்கு. இவங்க 2 பேத்துக்குமே ஒரே டைம்ல தான் முழிப்பு வந்திருக்கு, விடிய காலைல 3 மணிக்கு. அப்ப இவங்களும் பயந்து போய் எந்திரிச்சிருக்காங்க. ராமுக்கும் பயத்துல முழிப்பு வந்திருக்கு. ஆனா ரம்யா என்ன கனவு கண்டாங்கன்னு ராம் கிட்ட சொல்ல. ஏன்னா இவங்க இந்த மாதிரி ஒரு கனவு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் ராம் மறுபடியும் கோவப்படுவாரு. உனக்கே எப்ப பத்தி அந்த வீட்டு மேலேயே ஒரு நெகட்டிவிட்டியான தாட் வந்துகிட்டே இருக்கு, நீ இந்த மாதிரி நினைச்சிட்டு படுக்கனால்தான் உனக்கு இந்த மாதிரி கெட்ட கனவு வருதுன்னு அவர் அப்படிதான் சொல்லுவாருன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க அந்த பயத்திலேயே எதுவுமே சொல்லாம திரும்பி படுத்துட்டாங்க. ஆனா ராமுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கனவு வந்திருக்கு. அப்ப அவர் என்ன யோசிச்சாருன்னா, ஒருவேளை எப்பவுமே ரம்யா அந்த வீட்டை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறனால, ஒரு அபசனம்னு சொல்றதுனால நமக்கு ஒருவேளை ஆள் மனசுல இந்த விஷயம் பதிஞ்சு அதனால இந்த கனவு வந்திருக்குமோ, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுன்னு நினைச்சிட்டு அவரும் பேசாம படுத்துட்டாரு. ஆனா ரம்யாக்கு நாளைக்கு காலையில அந்த வீட்டுக்கு போறப்ப என்ன நடக்க போதோன்ற அந்த பயத்துல யோசிச்சுக்கிட்டே அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரம்யாவோட அப்பா அம்மாவுக்கு என்ன கனவு வந்துச்சுன்னா, பொண்ணு மாப்பிள்ள அந்த வீட்டுல இருக்காங்க, அந்த வீட்டுல இருக்கிற அமானுஷம் அவங்கள துரத்தி துரத்தி சாவடிக்கிற மாதிரி ஒரு கனவு இவங்க கண்டிருக்காங்க. இந்த கனவு இவங்க 2 பேத்துக்குமே சேமா தான் வந்திருக்கு. அப்ப 2 பேருமே கண்ணு முழிச்சு எந்திரிச்சு பாக்குறப்ப உங்களுக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்துச்சுங்களாங்கன்னு. ஆமா, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. இந்த மாதிரி வீட்டுல மாப்பிள்ளையும் பொண்ணும் இருக்காங்க, ஏதோ ஒரு அமானுஷம் அவங்கள துரத்தி துரத்தி சாவடிக்கிற மாதிரி கனவு கண்டேன்னு. என்ன எங்க நானும் அதே கனவு தாங்க கண்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல. ஏங்க ஒருவேளை அந்த வீட்டுக்கு போறனால நம்ம பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆபத்து நடக்க போதா? எனக்கு என்னமோ மனசே சரியில்லைங்க. முதல்ல போன் பண்ணி இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்றப்ப உடனே அவர் என்ன சொன்னார்னா, வேண்டாம் வேண்டாம், இப்ப மணி பத்தியா, மணி 3, எங்க விடிய கால கண்ட கனவு கண்டிப்பா பழிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பேத்துக்குமே ஒரே மாதிரி கனவு வந்திருக்கு, இந்த மாதிரி கனவு வந்ததே இல்லையே. பாருங்க, அன்னைக்கு கூட அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. ஒருவேளை அந்த வீடு சரியில்லையோ, அங்க ஏதோ தப்பா இருக்கும்னு சொல்லி அவங்க கேட்கிறப்ப அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, என்ன ஷாரதா நீ, அன்னைக்கு அந்த ஜோசியக்காரன் என்ன சொன்னா, எனக்கு டைம் சரியில்லைன்னு சொன்னான். டைம் சரியில்லாதனாலதான் இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்குது. அது மட்டும் இல்ல, மாப்பிள்ள ரொம்ப ஆசைப்பட்டு அந்த வீடை வாங்கியிருக்காரு. அவங்க அப்பா அம்மா இருக்கிற வீட்டுல இருக்க முடியலதான் இப்ப புது வீட்டுக்கு போறாரு. இந்த டைம்ல நம்மளுக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொன்னோம்னா அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள பதறிட மாட்டாங்களா? நீ ஏன் கவலைப்படுற? நம்மளோட குலசாமி கருப்பணசாமி இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் ஆகாது. சரி, நாளைக்கு காலையில முதல்ல நம்ம அந்த வீட்டுக்கு போகாத முன்னுக்கு கருப்பணசாமி கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்னதா பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டுக்கு போலாம். மத்ததெல்லாம் கருப்பு பாத்துக்குவான். நீ எதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத, இப்ப நிம்மதியா படுன்னு சொல்லிட்டு அவரு படுத்துட்டாரு. ஆனா இவங்களுக்கு அந்த வீட்டுக்கு போறனால பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரிதான் இவங்க உள்ளுணர்வு சொல்லுது. அன்னைக்கு நைட்டு அவங்க சரியாவே தூங்கல. இவரோட இந்த கருப்பணசாமி கோயில்ல ஒரு பூசாரி ரொம்ப வருஷமா அந்த கருப்பணசாமிக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு வராரு. அவருக்கு அருள் இறங்கும், அவர் சொல்ற வாக்கெல்லாம் பலிக்கும். யாருக்காச்சும் ஏதாவது ஒரு ஆபத்துனா அவருக்கு நல்லாவே தெரியும். ஈவன் அவரை தேடி வரவங்க அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னு அந்த கோயில்ல காலடி எடுத்து வச்சோனே அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அந்த பூசாரி நல்ல ஒரு சக்தி வாய்ந்தவர்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க.
ரம்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்காத முன்னுக்கெல்லாம் இவங்க மாசத்துல 2 வாட்டியாச்சும் எப்படியாவது அந்த கோயிலுக்கு போயிருவாங்க. ஆனா ரம்யாவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்து அந்த கோயிலுக்கு போறதும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. பத்தாவதுக்கு இவங்க வீட்ல என்ன ஒரு சுப காரியமா இருக்கட்டும், இல்ல இவர் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண போறாரு, புதுசா தொழில் தொடங்க போறதா இருந்தா கூட அந்த பூசாரியை கேட்டுட்டு தான் செய்வாரு. ஆனா ரம்யாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட 4 வருஷமா இவங்க அந்த கோயிலுக்கு போறதும் குறைஞ்சிருச்சா. பத்தாவதுக்கு இவருக்கு வேற இந்த தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் அந்த கோயிலுக்கு போகணுன்ற அந்த எண்ணமும் இல்லை. அப்ப வந்து ஒரு 6-7 மாசம் அவர் அந்த கோயில் பக்கமே போகல. இப்ப இந்த கனவு கண்டதுக்கு அப்புறம் தான் அந்த கோயிலுக்கு போகணும்னு இவருக்கு தூண்டி இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம வணங்குற அந்த குலதெய்வம் நிச்சயமா நம்மள கைவிடாது. நம்ம அவங்கள மறந்துட்டாலும் அந்த குலசாமி நம்மள மறக்காது. இந்த கதையை கேட்கிறப்ப எனக்கு இதுதாங்க முதல்ல தோணுச்சு. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். இதுக்கப்புறம் நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டீங்கன்னா, இது என்னப்பா படக்கதை மாதிரி இருக்க, படத்தையே மிஞ்சின அமானுஷ கதையா இருக்குன்னு உங்களுக்கே தோணுங்க. ஏன்னா எனக்கே அப்படிதான் ஃபீல் ஆனிச்சு. ஒவ்வொரு கட்டமும் அவங்க வந்து சொல்ல சொல்ல என்னால இமேஜினேஷனுக்கே போக முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப பேடான வைப்ரேஷனா இருந்துச்சு. எப்படா அந்த வீட்டுல கிட்டத்தட்ட இவங்க 2 மாச காலம் பேர் போட்டிருக்காங்க. அதுவும் 2 மாசம் அவங்க உயிரோட இருந்ததே பெரிய விஷயம்னு நான் சொல்வேன். அந்த வீட்டுல 2 மாசம் நாங்க ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த அமானுஷ தொந்தரவை வந்து தாங்கிக்கிட்டு இவங்க 2 மாசம் அங்க இருந்தது எனக்கு உண்மையிலே அது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற ஒவ்வொரு கட்டத்தையும் அவங்க சொல்றப்ப சோ என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க குலதெய்வ கோயிலுக்கு போகாதவனுக்கு ரம்யாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போறோம், வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால முதல்ல நீங்க போயிட்டு சாமி படத்தெல்லாம் வச்சுட்டு பால் காய்ச்சி பூஜை பண்ணிருங்கன்ட்டு. அப்ப ரம்யா என்ன சொல்லியிருக்கான்னா, அப்ப முடிஞ்ச அந்த பூசாரி கிட்ட கனி கொடுத்து மந்திரிச்சு எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் விபூதியும் எடுத்துட்டு வாங்கினேன். சரிம்மா நான் கண்டிப்பா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி இவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டாங்க. ரம்யாவும் ராமும் தான் இப்ப அந்த வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ராம் நேரா கொண்டு போயிட்டு காடியை உள்ளுக்கு பார்க் பண்ண கையோடைய அவங்க கீழே இறங்கி அந்த வீட்டை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஹார்ட் பீட் வேற கொஞ்சம் வேகமா அடிக்குது. பத்தாவதுக்கு நேத்து நைட்டு கண்ட கனவு அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இவங்க ரொம்ப நேரமா அந்த வீட்டை வெறிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ராம் உடனே என்ன நீ பாத்துக்கிட்டே இருக்க, சீக்கிரம் கதவை தோற பாரு, ஆளுங்க ஜாமா எடுத்துட்டு வந்துட்டாங்க, உள்ள ஜாமா இருக்கணும், சீக்கிரம் போ அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் இன்னும் ரேஸ் ஆக கிளம்பிருச்சு. அவங்க அந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி இல்ல, ஏதோ ஒரு மயானத்துக்குள்ள போற மாதிரி தான் ஃபீலா இருந்துச்சுன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நம்ம இந்த பேய் படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். இந்த பாலடைஞ்ச பங்களாக்குள்ளால முதல்ல கதவு திறந்து உள்ளுக்கு போறப்ப நிறைய சிலந்தி கூடு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு உள்ள இருந்து நிறைய வௌவால்ஸ் வெளியே வரும்ல. அதே மாதிரி இவங்க அந்த வீட்டு கதவை திறக்கிறப்ப 2-3 வௌவால் வந்து டக்குன்னு பறந்து இவங்களை தாண்டி போறத பார்த்தோன்னே இவங்க பயந்துட்டாங்க. இந்த வௌவால் பறந்து போறத பார்த்து இவங்க பயந்துட்டாங்க. இவங்க டக்குன்னு ரியாக்ட் பண்ணோன்னா ராம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறப்ப, எங்க உள்ள இருந்து 3 வௌவால் பறந்து போகுதுங்க, என்னங்க இதுன்னு சொல்லி கேட்கிறப்ப, ஐயோ பல மாசமா இந்த வீடு பூட்டி இருந்துச்சுல, அதனால உள்ள குருவி கூடோ இல்ல இந்த வவ்வாலோ கூடு கட்டுறது வந்து சகஜம் தானே, இப்பதான் நம்ம வந்துட்டோம்ல, ஆள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் எதுவும் வீட்டுக்குள்ள வராது, நீ எதையும் நினைச்சு பயப்படாத, வா ஜாமா எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா இவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள போகணுமான்ற ஒரு எண்ணம் இன்னும் அதிகமாகவே கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க போயிட்டு வீட்டுக்குள்ள பால் காய்ச்சணும், அதுக்கு முன்னாடி சாமி படத்தெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிடுவோம் சொல்லிட்டு சாமி படத்தை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த ஹால் எல்லாம் பார்த்திருக்காங்க, நல்லா பெருசா அழகா இருக்கு. சோ அவங்க ஹால்லே வந்து ஒரு ரூமும் இருக்கு, பக்கத்துல ஒரு ஸ்டோர் ரூமும் இருக்கு. அப்ப ராம் என்ன சொன்னா, பேசாம பூஜாரியை நம்ம கீழே பிக்ஸ் பண்ணிடலாமா, இந்த ரூம் வந்து ஓகே தானேன்னு. ஆனா அந்த கீழே இருக்கிற ரூம்ல வந்து அட்டாச் பாத்ரூமும் இருக்கு. அப்ப ரம்யா என்ன சொன்னா, எங்க ஒருவேளை எங்க அப்பா அம்மா என்ன பார்க்க வந்தாங்கன்னா இல்ல தங்கணும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு கீழே உள்ள ரூம் கொடுக்கலாம் இல்லையா, வயசான காலத்துல அவங்க மேலே கீழே ஏறி இறங்கணும், பேசாம கீழே உள்ள ரூம் வந்து அப்பா அம்மாவுக்கு கொடுக்கலாம், என்னைக்காச்சும் ஒரு நாள் தங்க வரப்ப அவங்க இருக்கட்டும், நம்ம வந்து பூஜாரிய மேல பிக்ஸ் பண்ணலாம், மேலதான் 4 ரூம் இருக்குன்ட்டு. அப்ப இவரும் சரி அப்ப போ, உனக்கு எந்த ரூம்ல பிக்ஸ் பண்ணணும்னு தோணுதோ நீ போயிட்டு பாருன்ட்டு. அப்ப ரம்யா என்ன பண்ணிருக்கா, இல்லைங்க நீங்களும் வந்து பாருங்க எந்த ரூம்ல வைக்கலான்ட்டு. ஆக்சுவலி ரம்யாவுக்கு வந்து பயம் தனியா போறதுக்கு. பத்தாவதுக்கு அவங்க வேற வந்து முதல்ல ஒரு கெட்ட கனவு கண்டாங்களே, ஒரு ரூம்ல ஒரு லேடி உட்காந்து இருக்கிற மாதிரி, அந்த ஞாபகம் வேற அவங்களுக்கு அந்த டைம்ல வந்துருச்சு. அப்ப ராமும் இவங்க கூட வந்துட்டு மேல ஒரு ரூமுக்கு அதுவா திறந்து பாக்குறப்ப வந்து ஒரு ரூம் வந்து கொஞ்சம் சின்னதா இருந்திருக்கு, அந்த ரூம்ல வந்து அட்டாச் பாத்ரூம் இல்ல. சரி ஓகே நம்ம இங்க வந்து பூஜாரியை பிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க சாமி படத்தெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு பால் காய்ச்சிருக்காங்க.
கீழே போயிட்டு பால் காய்ச்சறப்ப என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, இவங்க வாங்கிட்டு வந்த பால் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான பால் தாங்க. ஆனா பால் காய்ச்சறப்ப வந்து அந்த பால் திரிஞ்சு போய் கெட்டு போச்சு. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகி ராம கூப்பிட்டு, இங்க பாருங்க பால் கெட்டு போச்சுன்னு சொல்றப்ப, என்ன நீ பாலை பார்த்து வாங்க மாட்டியா, என்ன பால் இப்படி வாங்கியிருக்கேன்னு சொல்லி கேட்கிறப்ப, எங்க நான் எப்போதும் வழக்கமா வாங்குற கடையில தாங்க வாங்கினேன், இந்த மாதிரி ஆனது கிடையாதுங்க, இது என்னது இப்படி ஆயிடுச்சு, இது என்னமோ அபசனமா இருக்குன்னு ஆரம்பிச்சிட்டியா நீ உன் அபசனத்தை, நீ இப்படியே சொல்லி சொல்லிதான் நடக்கிறது எல்லாமே தப்பு தப்பா இருக்கு, சரி இரு நான் போயிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. இவர் என்னடா இப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த டைம்ல அவங்க அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவோட காடி சத்தத்தை கேட்ட கையோட இவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருந்திருக்கு. இவங்க வெளியே போய் நின்று பார்த்திருக்காங்க. அப்போ இவங்க அம்மா தான் முதல்ல காடி விட்டு இறங்கி வந்திருக்காங்க, பின்னாடி அவங்க அப்பா வந்திருக்காரு. சோ இங்க என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அப்ப வந்து ரம்யாவோட அம்மா முன்னுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா காடியை பார்க் பண்ணிட்டு பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. ரம்யா வந்து வாசல்ல நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கம்மா வாங்கப்பான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவங்க அப்பா காலு தடுக்கி கீழே விழுவுறாரு. கீழே விழுந்ததை பார்த்தோன்னே ரம்யாவும் அப்பான்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. பின்னாடி திரும்பி பாக்குறப்ப அவர் வீட்டுக்காரர் விழுந்து கிடக்குறல, சோ அவங்க அம்மாவும் போறாங்க. போயிட்டு தூக்குறப்ப, என்னங்க நீங்க பார்த்து வரக்கூடாதா, எப்படி விழுந்தீங்கன்னு. அதான் எனக்கும் தெரியல, ஏதாச்சும் கல்லு இருக்கான்னு பாருன்னு சொல்லி பாக்குறப்ப அங்க வந்து சின்னதா ஒரு கல் இருந்திருக்கு. ஆனா அந்த கல்லு வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு கூரா இல்ல, சின்ன கல்லு தான். அதை தடுக்கிதான் அவர் கீழே விழுந்திருக்காரு. ஆனா இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அவர் கீழே விழுந்தாரு பாத்தீங்களா, அந்த டைம்ல அவரோட விரல்ல வந்து நல்லா ஆழமா ஏதோ ஒண்ணு வெட்டி இருக்கு. அப்ப வந்து அவர் கவனிக்கல. வீட்டுக்குள்ள வந்து உட்காரப்பதான் பாக்குறாரு, ஹால்ல இருந்து அவர் நடந்து வந்து அந்த சோஃபால உட்கார வரைக்கும் ரத்தமா இருந்திருக்கு. அதை வந்து ரம்யா பார்த்துட்டு, என்னடா இது ரத்தமா இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்குறப்பதான் தெரியுது, அவங்க அப்பாவோட கால் விரல்ல இருந்துதான் அந்த ரத்தம் வெளியாகிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே ரம்யா ஷாக் ஆகி, அப்பா உங்க கால்ல இருந்து தான்ப்பா ரத்தம் வருது, நல்லா பாருங்கன்னு சொல்லிட்டு பாக்குறப்பதான் தெரியுது அவரோட விரல்ல வந்து என்னமோ வெட்டி நல்லா பொழந்திருக்கு, அதுல இருந்து ரத்தமா வெளியாயிட்டு இருக்குன்னு. உடனே துணியை எடுத்துட்டு வந்து தொடச்சி அந்த துணியை வந்து நல்லா இறுக்கமா கட்டினதுக்கு அப்புறம் தான் ரத்தம் நின்றுருக்கு. அப்புறம் பார்த்தா அங்கங்க ரத்தம் சொட்டு சொட்டா விழுந்து கிடக்குது. இவர் உட்கார இடத்துல வேற ரொம்ப ரத்தமா இருக்கு. உடனே அவங்க அம்மா போயிட்டு மோப்ப எடுத்துட்டு வந்து அந்த இடத்த வந்து நல்லா சுத்தமா தொடச்சிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருமே கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாயிட்டாங்க. ரம்யாவுக்கு மனசு சரியில்லை, அவங்க அம்மாவுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கு, இங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பா இருக்கு, இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை. ஆனா மாப்பிள்ளை வேற வீடு வாங்கிட்டாரு, எப்படி என்ன சொல்லலான்னு ஒரு பக்கம் அவங்களுக்கு தோணுது. ஏன்னா வீட்டுக்கு வந்த நாளே இந்த மாதிரி ரத்த காயமா வேற இருக்கு, பத்தாவதுக்கு இவங்க கண்ட கெட்ட கனவு. ரம்யா வேற கதவு திறக்கிறப்ப இந்த மாதிரி வவ்வால் வேற பறந்து போனது, அவங்களுக்கும் பத்தாவதுக்கு இந்த மாதிரி கெட்ட கனவு வந்தது. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இங்க என்னமோ ஒரு விஷயம் வந்து இருக்குதுன்னு இவங்க 3 பேருக்குமே மனசுல படுது. ஆனா ஒருத்தர் வந்து வாயை திறந்து வெளியே சொல்லிக்கல, காட்டிக்கவும் இல்லை. இவங்க அப்பா அம்மா என்ன யோசிக்கிறாங்கன்னா, எங்க சொன்னா புள்ள பயந்துருவாளோ, இல்ல அவங்க இப்பதான் இந்த வீடு வாங்கிட்டு புதுசா வந்திருக்காங்க, இந்த டைம்ல நம்ம ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல போவ அப்ப அவ பயந்துருவாளோன்ற ஒரு எண்ணம் அவங்க அப்பா அம்மா மனசுல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அது ரம்யாவுக்கு பார்த்தாலே வந்து தெரிஞ்சு. ஏன்னா அவங்க என்கிட்ட இந்த கதையை சொல்றப்ப எங்க அப்பா அம்மாவும் என்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தாங்க அந்த டைம்ல. ஆனா மென்னு முழுங்கினாங்க, முழுசா சொல்லல. பத்தாவதுக்கு நான் வேற கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால நானும் வந்து பேசாம இருந்தேன். எங்க அப்பா அம்மா அந்த டைம்ல வந்து பேசலன்னு. அப்ப இவங்க ஹால்ல உட்காந்து இருக்கிறப்ப ராமு பால் வாங்கிட்டு வந்துட்டாரு. வந்த கேடு இப்பதான் வந்தீங்களா அத்தை மாமான்னு சொல்லி கேட்கிறப்ப, ஆமா ஆமா மாப்பிள்ளை இப்பதான் வந்தோம், சரி வாங்க போயிட்டு பால் காய்ச்சி சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி சாமி கும்பிட போனாங்க. இப்போ 3வது சம்பவம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பால் காய்ச்சி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ரம்யா வந்து மனசுல நினைச்சிருக்காங்க. இப்ப 3வது சம்பவம் என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா, இவங்க பால் காய்ச்சி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறப்ப மனசுல வந்து சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க, அம்மா என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஆசாசியா அந்த வீட்டை வாங்கியிருக்காரு, நான் சொல்றதையும் கேட்காம மீறி அவர் இந்த வீட்டை வாங்கிட்டாரு, ஏன்னா அவருக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, இந்த வீட்டுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீயே பாத்துக்கம்மா, நல்லதோ கெட்டதோ நீயே பாத்துக்க, ஆனா இந்த வீட்டுல நானும் என் ஹஸ்பண்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா சேர்ந்து வாழணும், அதுக்கு நீ தான் துணை செய்யணும்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவங்களுக்கு அவங்க ஆப்போசிட்ல இருக்கிற ரூம்ல கதவு திறக்கிற சத்தம் அவங்களுக்கு கேட்டிருக்கு. என்னடா கதவு திறக்கிற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்த்திருக்காங்க. அந்த கதவு வந்து தன்னால திறந்திருக்கு. அது வந்து காத்துல அடிச்சுலாம் திறக்கலங்க, அந்த கதவு வந்து யாராவது திறந்தாதான் திறக்கும். அதை வந்து அவங்க பாக்குறாங்க, பாதி திறந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க இப்படி திரும்புறாங்க, பூஜை அறையில இருக்கிற அந்த தீபம் இருக்குல்ல பட்டுன்னு அணைஞ்சிருக்கு. இத பார்த்த கையோடய அவங்க பயந்துட்டாங்க.
அப்ப அவங்க அப்பா அம்மா ராம் கண்ணை முடிச்சு பாக்குறப்ப வந்து அந்த தீபம் அணைஞ்சிருக்கு. உடனே ராம் வந்து காத்துல தான் அணைஞ்சிருக்கும் சொல்லிட்டு திரும்ப கொளுத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு விபூதி வச்சுட்டு அவரு போயிட்டாரு. ஆனா ரம்யாவோட அப்பா அம்மாவும் ரம்யாவும் மூஞ்ச பாத்துக்கிறாங்க. எதுவுமே பேசிக்கல, எதுவுமே பேசாம மறுபடியும் வந்து ஹால்ல வந்து உட்காந்துட்டாங்க. ஓகே, இப்ப நான் வந்து அமானுஷ்யம் டிஸ்டர்ப் பண்ண விஷயத்த மட்டுமே நான் உங்ககிட்ட சொல்றேங்க. ஏன்னா இந்த கதை வந்து ரொம்ப லாங்குங்க. கிட்டத்தட்ட 4-5 பாட்டு போவோம். நான் எவ்வளவு சுருக்க முடியுமோ இந்த பார்ட் 2ல நான் சுருக்கமாவே சொல்றேன். சரிங்களா? அதாவது அவங்களுக்கு அந்த அமானுஷ்யம் என்னென்ன டிஸ்டர்பன்ஸை கொடுத்துச்சுன்னு நான் அதை வந்து சுருக்கிய அந்த கதையை வந்து இந்த பார்ட் 2ல சொல்லி முடிக்க ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில டெய்லி லைஃபை கடந்து போறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே அமானுஷ தொந்தரவை வந்து அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்ச நாள் போக போக அவங்க ஹஸ்பண்டுக்கும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 வீக்ல வந்து அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கும் சரி அவங்க ஹஸ்பண்டுக்கும் சரி கெட்ட கெட்ட கனவாவே வந்துகிட்டு இருக்கும். நிம்மதியான தூக்கம் இருக்காது. வீட்டை சுத்தி அப்பப்ப பேட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்க சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு விளக்கு கொளுத்துறப்பெல்லாமே வந்து விளக்க அணிஞ்சு போறது. அந்த வீட்டுல போய் தங்கின 2 மாசத்துல 1 செகண்ட் கூட விளக்கு எரியாதாங்க. டக்குன்னு அணிஞ்சு போயிருமா. ஒரு வாட்டி இவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சமைச்சிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவங்க வீட்டு ஹால்ல இருக்கிற டிவி வந்து ஆன் ஆயிருக்கு. இவங்க சமைச்சிட்டு இருக்கிறப்ப என்னடா சத்தமா இருக்குன்னு சொல்லி எட்டி பாக்குறப்ப டிவி வந்து தன்னால ஆன் ஆகி ஓடிட்டு இருக்கிறத வந்து இவங்க பார்த்திருக்காங்க. அப்புறம் இவங்க போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்தாங்கன்னா திரும்ப தன்னால ஆன் ஆயிரும். இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அவங்க சமைச்சிட்டு இருக்கிறப்பெல்லாம் டிவி ஆன் ஆகுறதும் இவங்க போயிட்டு ஆஃப் பண்றதும் இதே ஒரு வழக்கமா ஆனனால ஒரு வாட்டி அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சமைச்சிட்டு இருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க பின்னாடி நிக்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணாங்க. அதுவும் மூச்சு காத்து ரொம்ப ஹெவியா கேக்குது. இவங்களுக்கு திரும்பி பார்க்கவும் பயமா இருக்கு. அதே சமயத்துல தெரியுது ஏதோ ஒண்ணு பின்னாடி நின்னுதான் நம்மள பயமுறுத்துதுன்னு. இவங்க எதுவுமே கண்டுக்காம தைரியத்தை வள வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வெளியே ஆன் அடிக்கிற சத்தம் கேக்குது. அப்ப இவங்க வந்து ஹஸ்பண்ட் தான் வந்துட்டார் சொல்லிட்டு சட்டுன்னு திரும்பிருப்ப அந்த உருவத்தை வந்து அவங்க பாதி தான் பார்த்திருக்காங்க, முழுசா பார்க்கல. ஆனா அந்த உருவம் வந்து இவங்க இப்படி திரும்புறப்ப டக்குன்னு பார்த்த வாக்குலயே மறைஞ்சிருச்சு. சோ அதை பார்த்தகடி உங்களுக்கு அப்படியே பகீர்னு தூக்கி போட்டுருச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு வாட்டி வந்து சரியான தலைவலியாங்க. ஸோ அதனால கீழே வந்து அவர் ஹாலில் மெடிசன் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருந்திருக்காரு. லைட்டாக அவர் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப தூக்கத்தில் போல லைட்டாக கண்ணை மூடி படுத்துட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல கிச்சன் லைட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகுது, ஆட் ஆகி ஆஃப் ஆகுது. ஸோ அதை வந்து அவர் கவனிக்கிறாரு. என்னடா அது ஏதாவது எலக்ட்ரிக்கல் பிரச்சனையா சொல்லிட்டு இவர் கிச்சன்ல போயிட்டு அந்த லைட் எல்லாம் பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வந்து ஹால்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே லைட்டா படுக்கிறாரு. படுத்துட்டு இப்படி திரும்புறப்ப இப்படி மேல பாக்குறாரு. மேல இருந்து நின்று கீழே அந்த லிவிங் ஏரியா வந்து பார்க்கல. ஏன்னா அந்த டபுள் ஸ்டோரி ஹவுஸ் தானே. ஸோ அப்படி அவர் இப்படி மல்லாக்கா படுத்துட்டு இப்படி நேரம் பாக்குறப்ப அந்த உருவம், அதாவது ஒரு பொண்ணோட உருவம் தான், முடி நீட்டா இருக்கு, வெள்ளை கலர் ட்ரெஸ் மாதிரி தெரியுது. அங்க தொங்கல்ல வந்து நின்னுகிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவத்தை வந்து அவர்கிட்ட வந்து காட்டியிருக்கு. இவர் பார்த்து பயந்து போய் பதறி எந்திரிச்சு லைட் ஆன் பண்ணி பாக்குறப்ப அங்க யாருமே இல்லை. அவர் இந்த விஷயத்த பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஸ்ட்ராங்கா பட்டுருச்சு. ஓகே, இந்த வீட்டுல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது. ஏன்னா இவருக்கும் அப்பப்ப இந்த கெட்ட கனவு வரும். சம்டைம்ஸ் இவர் குளிக்கிறப்ப கூட தன்னாலே லைட் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஆனா அவர் எலக்ட்ரிக்கல் செக் பண்ணி பாக்குறப்ப வந்து அப்படி ஒன்றும் பெருசா பிரச்சனை இருக்க மாதிரி தெரியாது. இவர் குளிக்கிறப்ப இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸை பார்த்திருக்காரு. அதே சமயத்துல இவர் வந்து சம்டைம்ஸ் தலை சீவுறப்ப கண்ணாடி பார்த்து தலை சீவிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஏதோ ஒரு உருவம் கிராஸ் பண்ணி போறதையும் அவர் பார்த்திருக்காரு. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் எதுவுமே அவர் மனைவி கிட்ட சொல்லல. ஏன்னா சொன்னா அவங்க பயந்துருவாங்கன்னு. ஆனா இவரும் வந்து அதை யதார்த்தமா விட்டுட்டாரு. ஆனா இந்த வாட்டி தச்சூரமா அந்த உருவத்தை பார்த்த கையோட இவர் முடிவு பண்ணிட்டாரு, வீட்டுல பேசாம ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ஏதாவது ஒரு பூஜை போட்டுடலாம், ஒரு ஓமம் மாதிரி வளர்த்துடலான்னு. ஆனா அந்த ஒரு விஷயத்துக்காக இப்ப அவர் போய் பாக்குறாரு இல்லையா, ஆளுங்களை போய் பார்த்துட்டு பேசிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு வந்துருவாரு. ஆனா அந்த வீட்டுக்கு வர வெளியில அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும், இல்ல ஏதாச்சும் ஒரு தடங்கல் ஆயிரும். சோ அந்த வீட்டுல வந்து பூஜை கூட பண்ண முடியாம போற அந்த சிச்சுவேஷன் வந்து அதை கிரியேட் பண்ணும். சோ அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி ஆளுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம், ஏதாச்சும் பூஜை போடலான்னு பார்த்தாலும் முடியாது. இப்படியே போக போக என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவரோட வேலை இடத்துல நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்குது. சோ அதனாலே இவர் வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருச்சு. அதனாலே இவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆக கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல காசு அறவே தங்காது. எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் அந்த வீட்டுல இருக்கிறப்பெல்லாம் காசு வந்து தண்ணி மாதிரி வெளியாகிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் வச்சு பாக்குறப்ப கடைசியில ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட, அதாவது ரம்யா அப்பா அம்மா கிட்ட வந்து வீட்டுல இந்த மாதிரிலாம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு
போயிடுவோமா? என்னன்னு தெரியல, அந்த வீட்ல ஏதோ ஒண்ணு இருக்கு போல. ஆனா யாரையாச்சும் பூஜை பண்ணலான்னு வீட்டுக்கு கூப்பிட்டா கூட அது வந்து தடங்கலாயிருது, இல்ல ஏதாவது ஒண்ணு நடந்துருது. சோ இப்ப என்ன பண்றதுல அந்த வீட்டை வேற வாங்கியாச்சு, எனக்கு விடவும் மனசு வரல, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ரம்யாவோட அப்பா அம்மாட்ட கேக்குறப்ப இவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, சரி வாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற அந்த பூசரை கூட்டிட்டு வந்து பார்க்கலான்னு. ஆனா அந்த விஷயமும் தடங்கலாயிருச்சு. சரி இந்த வாரம் தடங்கலாயிருச்சு, அடுத்த வாரம் போலான்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த வாரமே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ராமு ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. இந்த ஆக்சிடென்ட்ல வந்து ராமு பொழைச்சு வருவாரான்றது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு வந்து அடிப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா மண்டையிலயும் கை கால்ல வந்து அடிபட்டிருக்கு. 2-3 இடத்துல வந்து எலும்பு வந்து டிஸ்லோகேட்டட் ஆயிருக்கு. அதுவும் மண்டையில பட்ட அடினால நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவர் வேற அன்கான்சியஸ் நிலையில போயிட்டாரு. ஸோ அவர் திரும்ப பொழைச்சு வருவாரேன்னு அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியாவே இருந்திருக்கு. அந்த பதட்டத்துல அவங்களுக்கு என்ன பண்றது தெரியாம அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாம அவங்க ரொம்ப பேனிக்கான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்திருக்காங்க. பத்ததுக்கு அவங்க வேண்டாத தெய்வம் இல்லையாங்க, நிறைய கோயிலுக்கு போனாங்களாம், நிறைய இடத்துல வேண்டினாங்களாம். கடைசியில தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சா, நம்ம எந்தெந்த கோயிலுக்கோ போறோம், ஏன் நம்ம வந்து நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போல, அங்க போயிட்டு அந்த பூசாரி கேட்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க பாருங்க அந்த சுச்சுவேஷன் எப்படின்னா அவங்க ரொம்ப பேனிக் ஆயிட்டாங்க, அவங்க அப்பா அம்மாவும் பதறிட்டாங்க. இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கே வந்து என்ன பண்றது தெரியாம அந்த டைம்ல வந்து அவங்க அந்த குலதெய்வத்தையும் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரம்யாவுக்கு வந்து யோசனை வந்திருக்கு, ஒரு எட்டு போயிட்டு நம்ம குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்தா சொல்லிட்டு. அப்ப போய் பாக்குறப்பதான் அந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கப்புறமும் அந்த வீட்டுல நீங்க இருக்காதீங்க, அந்த வீட்டுல நீங்க எவ்வளவு விலை கூட உள்ள திங்ஸ் வாங்கி போட்டிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுட்டு நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் இதுக்கப்புறம் நீங்க அங்க போகவே வேண்டான்னு அந்த பூசாரி சொல்லிட்டாரு. ஏன்னா அங்க இருக்கிற அமானுஷ்யத்தை வந்து அடக்க முடியாது, நீங்க என்ன பண்ணாலும் அந்த அமானுஷ்யத்தை அங்க இருந்து விரட்ட முடியாது. அதனால அங்க இருக்கிற பொருள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும், நீங்க வந்து இதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தா கூட நீங்க அந்த வீட்டுக்கு போகாதீங்கன்னு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த கருப்பணசாமி கிட்ட இருக்கிற சில மந்திரிச்சு வச்ச கயிறுலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் தீர்த்தத்தெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையுமே இந்த கருப்பு கிட்ட ஒப்படைச்சிட்டு போ, நிச்சயமா உன்னோட கணவர் பொழைச்சு வருவார்னு சொல்லிட்டு தைரியத்தை சொல்லி, அதுக்கப்புறம் இவங்களும் அந்த கருப்பணசாமியை நல்லா மனசால வேண்டிட்டு அப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. இப்படியே ஒரு மாசம் அவர் வந்து கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் தான் இருந்தாரு. அப்புறம் நல்லபடியா பொழைச்சும் வந்துட்டாரு. அவர் வந்தது கையோடயே அவர் வந்து அந்த வீட்டுக்கு நேரா போல, இவங்களும் போகல. இவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றப்ப அப்ப இவருக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு, ஆமா அந்த வீட்டுல இருக்கிறப்ப எனக்கும் நிறைய டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு, நானும் உங்ககிட்ட சொல்லல, நான் வந்து தெரியாம அந்த வீட்டை வாங்கிட்டேன், இப்ப என்ன பண்றது, அந்த வீடை விற்கவும் முடியாது, யாராச்சும் வாங்குவான்னு தெரியல. ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி கண்டிப்பா இருந்திருக்கணும், ஏன் அந்த ஓனர் வந்து நம்ம கிட்ட எதுவுமே சொல்லனே. ஆனா உண்மை கதை என்னன்னா அந்த ஓனருக்கே தெரியாதாங்க, அந்த ஓனரு அந்த வீட்டை வாங்குறப்ப கூட இந்த டிஸ்டர்பன்ஸ் அவருக்கும் நடந்திருக்கு. ஆனா அந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு அவருக்கே தெரியல. இப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, அந்த வீட்டுல உண்மையிலே இருக்கிற அந்த அமானுஷ்யம் யாரு, அந்த வீட்டுல அப்படி என்னதான் நடந்துச்சு, இல்ல இது வந்து யாராச்சும் ஏவி விட்டாங்களா, இது என்ன கதைன்னு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியலையாங்க. இதுதான் கைஸ் இந்த கதை. இந்த கதையை எவ்வளோ ஷார்ட்டா நான் சொல்ல முடியுமோ நான் வந்து சொல்லிட்டேன். ஏன்னா இந்த கதை வந்து நான் முத சொன்ன மாதிரி ரொம்ப லாங்கான ஸ்டோரி, ரொம்ப டீட்டெயிலா சொன்னேன்னா அப்புறம் வந்து ஜவ்வு மாதிரி இந்த வீடியோ இழுத்துக்கிட்டே போயிடும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இந்த கதையை வந்து நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நிச்சயமா இந்த கதை வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் அடுத்த ஒரு உண்மை சம்பவ கதையோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் ராம்பிரியா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். நன்றி, வணக்கம்.